கேக்குறா. நான் என்ன நாயாமா? நாய் தாம இதுல போகும். இந்த வயிற்றுல வந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போகலாம். எதுக்கு இந்த முடிவு எடுத்தனே தெரியலீங்க. இத்தனை வயசு என் பிள்ளைய வச்சிருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணலான்னு அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்துருக்கு. நாங்க ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளை காவாங்கி இருந்தால் பெயர்ச்சிக்குன்னு செயலுக்கு சம்மந்தமே இல்லை. என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டு இருந்த இருந்தால கல்யாணமுக்கு இருந்து என் பிள்ளை திருப்பியே மாத்துட்டாங்க. சிரிக்கவே இல்லை என் பிள்ளை. இதெல்லாம் எவ்வளவு கொடுமைங்க. இங்க வந்து ராணியாட்ட அவங்க அப்பா நைட் 12 மணிக்கு கேட்டாலும் வாங்கி தருவாரு. அந்த பிள்ளை அதெல்லாம் அங்க எதிர்பார்க்கலையே. இத்தனை வயசு என் பிள்ளைய வச்சிருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணலான்னு அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்துருக்கு. நாங்க ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளை வாங்கி. ஆனா என்னால என் பிள்ளை கூட போனாலும் போயிரு நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த அவ சக்தி உள்ளவளா இருந்தா அவங்க இதெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. தாண்டவ அவளும் தக்க தண்டனை கொடுக்கணும், இந்த சட்டம் தண்டனை கொடுக்கணும். அதுதான் நான் எல்லாத்தையும் கேட்டேன். இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை கொடுங்க. எல்லா தெய்வம் கொடுக்குற தண்டனை கொடுங்க. பிள்ளை உண்மையா அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு தப்பான பையன் ஒரு பிள்ளை எனக்கு கொண்டுட்டானே அப்படின்னு யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொந்தத்தை காப்பாற்றவும் அவங்க வீட்லயும் பிள்ளை இருக்குது. அவங்க எல்லாம் அதையெல்லாம் மறந்துட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு தப்பானவனுக்கு என் சொந்தக்காரனுங்கிறதுக்காக காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாதான் அந்த வழி தெரியும். நான் வரட்டுன்னு சொல்லல. என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டு இருந்த இருந்தால கல்யாணமுக்கு இருந்து என் பிள்ளை சிரிப்பவே மறந்துட்டாங்க. சிரிக்கவே இல்லை என் பிள்ளை. என் வீட்டு வாச கூட்டுற பொம்பளை சொல்றா, என்னங்க கவனிச்சு என்னாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களே, சிரிச்சே போயிடுதே, புது பொண்ணாட்டவே தெரியலையேங்கிறான். அந்த பொம்பளை அப்ப எனக்கு தெரியாம இருக்குமா? அந்த பொம்பளைக்கு தெரியுது. உள்ள வந்து மறைச்சு அதை சரி பண்ணி எல்லாம் மூடி கொண்டு போய் கடைசியில அவ உசிரையே விட்டுட்டான். நம்மளை வந்து நிம்மதியை விட மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பாவை நிம்மதியை விட மாட்டாங்க அப்படின்னு அவ முட்டாளா முடிவு எடுத்துட்டான். போய் அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, எப்படி எடுத்ததுக்கு வாப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கல இல்லையா? அவளே வெளுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா பெத்ததாயா நான் கொதிக்கிறது உண்மையானா அது அவங்க தாய் உழைக்குமா? நான் ஒரு என்னன்னா அவங்க நல்ல மனுஷர்களா இருந்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல மனசாட்சி உள்ள மனுஷரா இருந்தா யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு சொந்தம் தான் முக்கியம், அவனை என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னா பண்ணிட்டு மகராச அதனுடைய பாவத்தின் பங்கையும் அவங்களே எடுத்துக்கிட்டு அப்படித்தான் சொல்லுதாங்க. தப்பானவங்களுக்கு நம்ம வெத்த குழந்தைய இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க. அதுதான் நல்லது.